அதிமுகவோட கவலை என்னன்னா, அதுக்கு வரப்போற ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அது இதுவரையும் வாங்கியிருந்தது. அந்த ஓட்டு விஜய்க்கு போகும், சீமானுக்கு போகும். அதை எப்படி தடுக்கிறதுன்னு அங்க பாயிண்ட். அதிமுக ஆதரவு ஓட்டுகள் அதை விஜய் எடுத்தாருன்னா என்ன பண்றது? அவர் செங்கோட்டையெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு, எம்ஜிஆர் புகழறாரு. அதிமுக ஆதரவு ஓட்டுகளை தள்ளின்னு போனா என்ன பண்றது? திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டையும் அவர் எடுத்துன்னு போவார், விஜய் எடுத்துன்னு போவார். ஸோ இந்த மாதிரி சூழல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய கவலை என்னதான் கூட்டணி அமைச்சா கூட அந்த விஜய் என்கிற ஒருத்தர் ஸ்பாயிலரா இருக்க போறாரா, கேம் சேஞ்சரா இருக்க போறாருன்னு தான் இங்க பாயிண்ட். அதனால தான் இப்போ அதிமுக திமுக ரெண்டு பேருமே என்ன மாதிரியான கூட்டணி எல்லாருமே அவங்க ஆளை ஏன் சேர்க்குறாங்கன்னா, திமுக அதிமுக ரெண்டு பேருமே நிறைய பேர் சேர்க்கறதுக்கே விரும்புகிறாங்கன்னா, இந்த 4 முனை போட்டியில் வித்தியாசம் 1000 1500 2000 அப்படி தான் இருக்கும் பெரும்பாலும். இப்போ 21 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 1000க்கு கீழே தோத்தவங்க ஜெயிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர், ஜெயிச்சவங்க ஒரு 8 பேர், வித்தியாசம் 1000க்கு கீழே தான் இருக்குது. இந்த வாட்டி அது 500 200லாம் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4 முனை போட்டின்றது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தங்கள் அணியை பலப்படுத்த விரும்புகிறாங்க. இப்போ தேமுதிக ஏன் சேர்க்கணும் விரும்புகிறாங்க? அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க எப்படியாவது ஒரு தொகுதியில் 1000 ஓட்டோ 2000 ஓட்டோ 500 ஓட்டோ இருக்கும். அந்த ஓட்டையும் விடக்கூடாது அப்படின்னு நினைச்சா திமுகவும் விரும்புது, அதிமுகவும் விரும்புது.